எதிரிகள் கூட உனக்கு துணை நிற்கும் காலம் இது. முன்னேற்றம் தடையில்லாமல் நிகழப்போகும் நேரம் இது. தெய்வ அருள் வெளிப்படையாக உணரப்படும் தருணம் இது. நீ எதை தொடங்கினாலும் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். உன் வாழ்க்கையின் உச்ச நேரம் இது. ஜாதக நேரமல்ல, ஆன்மீக நிலை. உன் மனநிலையையும் உன் செய்கையையும் உருவாக்கக்கூடிய அருள் நேரம். எவ்வளவு கஷ்டத்தில் நீ இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நொடி பொழுதில் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு மாயங்கள் இப்பொழுது உருவாகும். உன் மனம் இதுவரை காணாத அமைதியை இப்பொழுது காணும். உன்னை வெறுத்தவர்கள் உன் நன்மைக்காக பேச தொடங்குவார்கள். கடன் சுமைகள் குறைந்துவிடும். கனமாக இருந்த மனம் இப்பொழுது லேசாக உணரப்படும். தெய்வீக சின்னங்களாகிய கோவிலும் ஒளியும் தெய்வ முகமும் உன் கனவில் வரும். உன் வாசல் பொலிவு பெறும். அந்தரங்க சுத்தம். மனதில் இருக்கக்கூடிய அந்த பழைய வேதனை விட்டு விலகும். இருள் நீங்கியது, ஒளி தொடர்ந்தது, மனம் சுத்தமானது. அன்போடும் சேவையோடும் இனி உன் ஒவ்வொரு செயல்களும் இனி இருக்கும். துயரத்திற்கு விடுதலை வந்து விட்டது. ஒவ்வொரு சேவையும் ராஜ நேரத்திற்கு அழைக்கக்கூடிய மணிச்சங்கு. ஓம் சாய்ராம் என்று என் பெயரை மட்டும் நீ நினைத்து உன் ஒவ்வொரு செயலையும் செய்தால் உன் ஆவி அதிர்வை உயர்த்தி உன்னுள் இருக்கும் ஆற்றல் ராஜ ஆற்றலாக மாறும். கேடு விளைவிக்கக்கூடிய வழக்குகளை எல்லாம் விட்டொழித்து விடுவாய். பிறரை குறை கூறுதலையும் அவசர தன்மையையும் பொறாமை குணத்தையும் பொய் பேசுவதையும் நிறுத்தி கொள்வாய். அதிர்ஷ்டத்தை உன்னிடம் தக்க வைக்கக்கூடிய சக்திகள் உன்னை சுற்றி எப்பொழுதும் இனி இருக்கும். நேரம் சரியில்லை என்று சொல்லி கொண்டிருந்தாய். அதனால்தான் சண்டை சச்சரவுகள், அதனால்தான் மன உடைப்பு, அதனால்தான் அமைதி இழந்த நிலை. இப்படி இருந்தது உன்னுடைய வாழ்க்கை. இப்பொழுது தெய்வம் முன்பக்கம் இருப்பதால் அடுத்த கட்ட வெற்றியில் நீ பாய போகின்றாய். மாதா பிதாவின் ஆசிர்வாதமும் குருவினுடைய அருளும் ஒரு நல்லவனின் மனதை நன்றியொலியோடு நிரப்பும். இப்பொழுது அனைத்துமே உன் ராஜ நேரத்தை வேகத்தில் உச்சத்தை எட்ட செய்ய போகின்றது. ராஜ நேரம் வானத்தில் இல்லை, மனதிலிருந்துதான் பிறக்கும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன். தெய்வத்தின் மீது முழு நம்பிக்கையை வைத்து உன் வாழ்வில் நன்மையை விதைக்க ஆரம்பித்தால் ராஜ நேரம் தொடங்கிவிடும். அப்படிப்பட்ட நன்மையை நீ இன்று விதைத்ததால் தடைப்பட்ட விஷயங்கள் சீராகும். தள்ளி போன கனவுகள் நடந்தேறும். எதிராக இருந்தவர்கள் ஆதரவாவார்கள். பண நெருக்கடி எல்லாம் குறைந்துவிடும். மனம் உடல் இரண்டுமே பலத்தையும் ஆரோக்கியத்தையும் பெறும். உன் பேச்சு, சிந்தனை, முகம் எல்லாமே மிளிரும். 7 தெய்வீக விதிகள் தான் தேவை ராஜ நேரத்திற்கு. ஒன்று ஆசீர்வாதம், மற்றொன்று அமைதி, பக்தி, அன்பு, நன்றி உணர்வு, மனதினுடைய ஆத்மார்த்த சுத்தம், தீமைகளை விட்டொழித்தல். இவை எல்லாமே சேர்ந்துதான் ராஜ நேரத்தை இப்பொழுது உனக்காக உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. அனைத்தையும் நீ கடைபிடித்ததால் இந்த நேரம் உனக்கு ஏதுவாக அமைந்திருக்கின்றது. இனிமேல் எந்த ஒரு கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இல்லை. துன்பத்தையும் நீ சந்திக்கப் போவது இல்லை. கண்ணீர் எல்லாம் புன்னகையாகி விட்டது. கஷ்டங்கள் எல்லாம் அறவே தீர்ந்துவிடும். பசுமையான வாழ்க்கையை இனிமேல் நீ சந்திப்பாய். ஒவ்வொரு நாளும் இன்பம்தான். என் வாக்கு உன் வாழ்க்கையில் நிச்சயம் பலிக்கும். நல்லது நடக்கும்.